ஹாய் காய்ஸ், வாங்க இந்த மாதிரி சூப்பரான ஃபோட்டோஸ் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் இன்ஷாட் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணின்னு கொலாஜின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபோட்டோஸ்குள்ளே போய்டும். ஃபோட்டோஸ்குள்ளே போய்ட்டு உங்களுக்கு எந்த ஃபோட்டோஸ் தேவையோ அந்த ஃபோட்டோஸை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 6 ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். டிக் ஐக்கானை கொடுத்துங்க. பேக் வந்துடும். பேக் வந்தோடனே கேன்வாஸில் போயிட்டு 9:60 ரேஷியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு உடனே ஃபோட்டோஸை உங்களுக்கு எவ்வளோ வேணும் அவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணி ஜூம் பண்ணி வச்சுங்க. இப்போ நான் எப்படி பண்ணுறேன் பாருங்கள் ஸ்க்ரீனில். அதே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுங்க. கீழே அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு மூவ் பண்ணிங்கன்னா சேச்சுரேஷன் இருக்கும், அது கம்மி பண்ணிக்கோங்க. லைட்னஸில் வந்துட்டு கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுங்க. நான் வந்து ஒரு 12 வைக்கிறேன். அதுக்கப்புறம் ஐக்கானை கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ சேவ் ஆகிடும். ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் எடிட் ஃபோட்டோஸ்ன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே ஃபோட்டோஸ்குள்ளே போய்டும். நம்ம இன்ஷாட் ஆப்பில் எடிட் பண்ண ஃபோட்டோஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஆட் ஃபோட்டோஸில் போய்டுங்க. ஆட் ஃபோட்டோஸில் போன உடனே நான் ஆல்ரெடி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி ஃபோட்டோ சேவ் பண்ணி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் நெக்ஸ்ட்டு பேக்ரவுண்ட் ரிமூவ் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ தூரம் தேவையோ அவ்வளோ தூரம் ஜூம் பண்ணி வச்சுங்க. நான் எப்படி ஜூம் பண்ணுற பாருங்கள். அப்புறம் ஸ்டிக்கர் ஆப்ஷனில் போயிட்டு சன்லைட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்கன்னா சன்லைட் காமிக்கும். நான் வந்து இந்த சன்லைட் வந்து நான் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணி அந்த ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரி நான் ஜூம் பண்ணி வச்சுக்கிறேன். பிளண்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஸ்க்ரீனுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். மேலே லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு சன்லைட் வந்து அந்த ஃபோட்டோவுக்கு பேக்கில் வர மாதிரி நம்ம வச்சுக்கலாம். கொஞ்சம் லைட்டாக மூவ் பண்ணிங்கன்னா அது பேக்கில் வந்துடும். நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ அந்த சன்லைட்டை ஜூம் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தூரம் ஜூம் பண்ணி வச்சுங்க. ஜூம் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துங்க. டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு மேலே வந்து சர்ச் ஆப்ஷனில் போயிட்டு பிளாக் ஷேடோ அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்கன்னா நிறைய ஷேடோஸ் காமிக்கும். மேலே மூவ் பண்ணிங்கன்னா இந்த ஷேடோ தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு நான் வந்து ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி ஜூம் பண்ணி வச்சுக்கிறேன். அவ்வளோதான், எடிட் பண்ணி முடிச்சாச்சு. மேலே இருக்கிற சேவ் ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா கேலரியில் சேவ் ஆகிடும். இதே மாதிரி எடிட்டிங் வீடியோஸ் வேணும்னா பட்டு எடிட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை பாய்.